பொண்ணுக்கு எத்தனை நகை ஓடுவேன், வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, கிரைண்டர் இல்லை, வீட்டில் ஒழுகுது, சிமெண்ட் மூட எத்தனை வேணும் அப்படி கரெக்ட் பண்ணிடுவாங்க. எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சில பேர்த்துக்கு பொண்ணே கிடைக்கல. 37 வயசு, 40 வயசு, 43 வயசில் அப்படியே தேலு கடிச்சு ஆள் மாதிரி தெரியா. எங்கே பார்த்தாலும் அண்ணே வணக்கம் பண்ணி. நம்ம ஊரில் எது 2 விலை தாய் கிடைக்குமானே, எதுக்கு 4 விலை தாய் 5 விலை தாயாக இருந்தாலும் பரவாயில்லைனே, லேசு வாசா புழங்கிக்கிறேனே, நல்லா இருப்போம், ஒன்றுமே கிடைக்கலனே. பூரா பொண்ணு கிடைக்கல. ஏன்? பெண் குழந்தை பிறந்தால் இந்த தமிழகத்திலே ஆதி காலத்திலே கள்ளிப்பால் ஊற்றி கொன்ற தமிழகம் தான் இந்த தமிழகம். உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் பெரியவங்களும் தெரியும். பொம்பளை பிள்ளை பிறந்தா மாமியால் ரொம்ப சலிச்சுக்கிறோம். அதுவும் ஒரு பொண்ணு தானே, யோசிக்கணும். மருமக பொம்பளை பிள்ளையை வந்து தூக்கிட்டு வந்தோடனே மாமியா ஆளாத்தி இப்படி எடுத்தோடனே பொட்டையை பத்துட்டு வந்து மினுக்குவா. என்ன பொட்டை குட்டியை போட்டுக்கிட்டு, அது பீத்துணி அங்கிட்ட போய் அலசு. என்ன அலசு? அப்போ நீ பொம்பளை இல்லாமல் நீ பெரிய மாமா. அதனால என்ன கரத்திலும் டீ சாப்பிடு, புலம் தள்ளிட்டு டீ சாப்பிடு. என்ன கரத்திலும் பண்ணலாம். கூடிய அர்ச்சனை வந்திருக்கா? மலைய போனார். இவன் யாரா மகளே? குபு குபுன்னு கேட்குது. சார் ப்ளீஸ், கண்ட நாயகி, உன்னை கண்டவனை தான் நான் நாயகின்னு நினச்சேன். ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ அவையப்பா, 1927 அந்த அணகொண்டை வந்துக்கிட்டு இருக்கு. ஜூலி அங்கே போகாத. சார்பு யாரா அம்பளி கொடுத்தா? பிஎஸ் மொபைல் கடை. பிஎஸ் மொபைல் கடை மலைய போனார். மருதமணி எப்போ வருவார்? உள்ள போய் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போ. ஒரே ஒரு விஷயம், மருதமணி எப்போ வருவார் எப்போ வராருன்னு எல்லாரும் கேட்குறீங்க. மருதமணி அண்ணன் எப்பயுமே என்ட்ரன்ஸ் வர மாட்டார். அதுக்கப்புறம் டான்ஸை சந்திக்கும் போது அண்ணே வருவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்படி எங்கள் அண்ணே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்பயே நான் உள்ளே போகிறேன், அண்ணனை கூட்டு வந்து பேச விடுங்க, நான் முன்னாடி உட்காந்து 1 லட்சம் தர்றேன். சும்மா கிடையாது பங்காளி. ஒரே ஒரு விஷயம், மேடையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் வந்துடாது. மருதமணி அண்ணன் முக காமெடியை, முகத்தை காமிச்சவனே சிரிக்கலாம். அவன் ஒரு சார்லி சாப்பிடு. ஒரு கலைஞன் மேடையிலே நிப்பாட்டி அவன் நடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குற எந்த கலைஞன் கிடையாது. நான் ஒரு ஆள் செய்வேன். எங்க படிக்க சொல்லு, யாராவது ஒரு நடிகனை வளர்த்து விட சொல்லுவேன் பார்ப்பான். நிற்க முடியாது. மருதமணி அண்ணவன ஓயின்னு எல்லாரும் கத்துவாங்க. அது மேலே உள்ள அன்பு, அங்கே ஆனந்தப்படுவது ஒருத்தனை நான் தான். எங்கள் அண்ணன் பேர் வாங்குறேன், என் கூட பிறந்தவன் பேர் வாங்குறேன்னு நினைக்கிறேன். மற்றாலும் நினைக்க மாட்டேன். அவனுக்கே ஜெவனை வச்சு விட்டுருவேன். அவனைத்தான் கேட்குறாங்க, அவனைத்தான் செலுப்பி எடுக்கிறாங்க. நம்ம அதுக்கு அந்த மயிரை கூட்டு போகணும். நான் அப்படி கிடையாது. என் உயிர் அழிஞ்சாலும் மருதமணியை விட்டு நான் விலக மாட்டேன். எங்கள் அண்ணனை விடவே மாட்டேன். நம்பி வந்தவனை வாழ வைப்பேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னா அவனை அடியே அழிச்சிருவேன். இதே உண்மை. அது என் உசுரை கொடுத்தா வாழ வச்சுருவேன். அவனுக்கு என்ன வேணும் செய்ய முடியும் என்னால். அதனால் என் நகரத்திலும் பொன்னலம் குடி மதிப்பு மரியாதை குறிய புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு மேலவட்டம் தெற்கு பிச்சத்தான்பட்டி மற்றும் மலையப்ப நகரில் அமைந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 48வது நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களாலும் முன்னாள் இளைஞர்களாலும் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஆசிரியர் பெருந்தக இருக்கக்கூடிய அன்பு வாத்தியா KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, இசைக்கென்று பிறந்த ஒரு இசை செல்வி என்று சொல்வேன். வந்திருக்க வள்ளி, என் அன்பு உறவுகளே, பப்புன் டான்ஸை பார்த்தவனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு புருன்னு போயிடாதீங்க. வள்ளியை பாருங்க. வள்ளி பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களை அறியாம கைதட்டுவீங்க. அப்படி ஒரு திறமையான பாடகி என் தங்கை, எங்களது புதுகையை சேர்ந்த அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வயிறை குறைப்பதற்காக தேனியும் கோழிப்பையும் தடவினார். வயிறு குறையல. எங்க அக்கா வீட்டுக்கார் சுமார் 7.5 டன்னு வயிறு, 8 பேர் பள்ளிக்கூடத்து போயில எனக்கு நின்றுக்கலாம். அப்படி உடம்புவாக இருந்தாலும் குரலுக்கு சொந்தக்காரர். உண்மையிலே அவர் பேரை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. மச்சாந்தேன் ஒரு சாமி கும்பிட்றாளுங்க. உக்கார் அகன்டானா ஓம் புத்திரா, 2 பேருக்கு ஒரே மாதிரி சிமுண்டு மூட இருக்கிறா.
கம்பெனி பிராண்டா ப்ரோ? என் அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பனியே விழுகலையே, எதுக்கு சொற்ற போடுத்துற நீ? அதே ஊரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்த மட்டும் அடுப்பு பற்ற வச்சுட்டு எரியலேட்டானா. உட்காரு, என் பங்காளி தானே, உட்காரு. ஐயா வாங்க வாங்க. மச்சுவாடி ராதாகிருஷ்ணன் ரசிகர் 201, கடுகு 300 பின்னாடி. சாரி ப்ரோ, ராங் நம்பர். 6 மணிய கலையரசு யோ யோ பின்பாட்டி இசையமது. என் தம்பி மணிகண்டனை ரியாக்ஷன் மூலம் அப்படி இப்படின்னுவேன். ஆனால் அவன் பயப்படுறேன். நான் நடிகன் என்பது அவனுக்கு தெரியலை. இப்படி முறைக்கும் போது அண்ணே நம்மளை முறைக்குதுன்றேன். உன்னை திரும்பும்போது அத்தனை பேர் உன்னைய பார்ப்பாங்க. பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்படியே பயப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குலசாமியை கும்பிட்டுக்க. பாஸ் புதுக்கோட்டை காவிரி நகரிலே மணி 11:20. மணி என்னன்னுட்டானா, என்னடா சொல்றேன் மொட்டனாக்கு பிள்ளை? என் அன்பு தம்பி கீழராஜ வீதியிலே ரோட்டு ஓரத்திலே அந்த பெரிய கூட நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். அப்படி வறுமையிலே பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்தவன். வாழ்த்துக்கள் தம்பி, அருமையான தொழில். நாங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தாலும், எவ்வளோ ரெவடித்தனம் பண்ணாலும், நாங்கள் வச்சதே சட்டமாக இருந்தாலும், எங்கள் குலசாமிக்கு பூவும் மாலையும் வாங்கிறது ஒன்னே போன்ற பூக்கட்டும் தொழிலாளர்கள் உங்கள் கையால் தான் ஐயா வாங்குறோம். நாங்கள் தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பிலே இருந்த மணிகண்டனுக்கு இந்த உலகம் தெரியவில்லை. புதுக்கோட்டை சங்கத்துக்கு வந்து அவன் 10 வருஷம் ஆச்சு. தம்பி சின்ன விபூதியை போட்டு விட்டேன்னு வைவே, உன் ஓதம் 13 டன் ஆயிரம். தண்ணிக்குள்ளே ஊற வச்சு 8 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது. பேசாமல் எரிச்சலை கலப்புறேன். என்னடா சொன்னேன், டைலாக் மாற்றி விட்டான்டா. தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து இவனை முதலில் ஒரு பெட்டிக்காரன் இருக்கிறான்னு சொன்னது யாருன்னா, மறக்காதடா, எங்கள் அண்ணன் சுப்பிரமணி தான்டா. அதே எங்கள் அண்ணன் சொன்னிச்சு, சங்க செயலாளர், அவனை வளர்த்து விட்றான்னு. அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டேன் அண்ணன் பேச்சை கேட்டு. ஆனால் பிள்ளையார் சொல்லி தான் நான் போட்டேன். அத்தனை பேர் பேர்களையும் எழுதி விட்டான். தமிழ் உறவு தான் எனக்கு துணை என்று எழுதி விட்டான். அவர்கள் காப்பாற்றி விட்டார்கள். என்னையை நீ வளர்த்து விட்டன கூட நீ மறக்கலாம் தம்பி. இவங்களை வச்சுதான் நானே வந்தேன். இவங்களை மட்டும் மறந்துட, இந்த சொந்தங்களை மட்டும் மறந்துடாத ஐயா. நீ பெரிய ஆள் ஆயிடுவ. நீ நினச்சது மாதிரி வீடு கட்டணும். ஒரு நாளைக்கு 40-50 சம்பளம் வாங்குறேன் நானே. இம்புட்டுக்கான வீட்டில் இருக்கேன். நீ அதுக்குள்ளே 16 லட்சத்துக்கு இடம் வாங்கிட்ட. பெட்டி வாட்ச் வாங்குறியா, இல்லை வேறு எதுவும் கணேஜ் போல கஞ்சா ஓட்டுறியாடா, இல்லை வேறு எதுவும் ரூம் பாய் கப்ளிங், இது ஒரு மாதிரியா தெரியாதா, அதை கப்ளிங் ஆக்கி செய்ய விடுறான். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகர் மணிகண்டனா தெரிஞ்ச ஆளுகள்லாம் கை தூக்குங்கய்யா. இந்த பட்டிக்காரனா தெரியுமா? அதியா அவ மூத்திரத்தை குடி புத்தி வரும். உப்பு கைக்கும்னே லேசாக்க மண்டை வெள்ளச்சது. தம்பி நீ பாடுற பாட்டுக்கு இங்க உள்ள உறவு பூரா தாய் பாசத்துல கண்ணீர் சிந்தம். அப்படி தாய் பாட்டு ஒண்ணு பாடணும் தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். பொன்ன போல ஆத்த வர போறேன். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாருவ ஸ்டைலே. சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. மொல உச்சியில மூத்த என் பிச்சி பூ எங்க. என்னடா வடச்சன கண்டாளி மணி அண்ணன் எல்லாரும் அழுகுறாங்க. தாய் பாட்டு பாடச்சனா சிக்குவாலா அசத்த புடுங்கோலா. தாய் பாட்டு பாடுங்க ப்ரோ. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா. சூப்பர். மாடு சுத்து மாடு, நீ எங்க வேணாலும் வெற்றி பெறுவ. மருந்தங்க சக்கரவர்த்தி மருமத்துவா. அண்ணே என் ஊர்ல நான் சொல்லிக்கிறேனே,
எங்கள் அண்ணனை தான் எல்லாம் சொல்லணும். உண்மையாலுமே நான் கீழராஜ வீதியில் தான் கடை போட்டிருந்தேன். நான் சங்கத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. எனக்கு நாடகம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் எல்லார்ட்டையும் கெஞ்சுவேன், அண்ணே எனக்கு ஒரு நாடகம் கொடுங்கண்ணே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் முதல்ல கச்சேரிக்கு தான் பழகிட்டு இருந்தேன். எனக்கு நாடக லைன்னா என்னன்னே தெரியாது. இவ்வளோ தூரம் நான் நாடகத்தில் பேர் வாங்கி ஒரு நாடகம் அண்ணன் நான் கூட போகலன்னாலும் மணி எங்கேன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள்லாம் ரொம்ப என்னை ரசிக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அண்ணனை வச்சு தான் நான், ஏன்னா எங்கள் அண்ணன் என்னை சொல்லும்போது, ஏன்னா அவரை நான் எல்லாரும் சொல்லுவாங்க, அதோ எப்படின்னு தெரில, எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எங்கள் அண்ணனை தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப உதவி பண்ணி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு அழுக வந்துடும். உண்மையிலுமே நான் ஒரு கோலை தான் மனசளவில். எனக்கு யாரும் பழக்கம், யாரோடையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். நான் ஒரு வெகுளி தான். நீங்கள் எல்லாம் மணியனே மணியனே கத்தும் போது யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரில. எனக்குன்னு வாய்ப்பு கொடுத்த, கண் கலங்க கூடாதா, எங்கள் அண்ணன் எம்பிஎஸ் அண்ணன் சுப்பிரமணியனுக்கு நன்றி. அவர் தான் என்னை முதல்ல வளர்த்து விட்டார். அந்த தம்பியும் நல்லா வாசிப்பாண்டான்னு ராதாநாட்டை அறிமுகப்படுத்தினது அண்ணன் எம்பிஎஸ் அண்ணன் தான். அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் நல்லா இருக்கேன்னா எங்கள் அண்ணன் எம்பிஎஸ் அண்ணன், எங்கள் அண்ணன் ராதா அண்ணன், என் நண்பன் காடமங்கலம் முருகன், என்னை எல்லாத்துக்கும் மணிகண்டன்னு தெரியுதுன்னா என் நண்பன் ஒரு ஆள்னால தான். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. நன்றிண்ணே. என்ன சொல்ல வர்ற? அப்ப சம்பாதிச்சது பத்தாதுன்னு சொல்றியா? போதும்னே போதும்னேன்ட்டு போதும். இங்கே 6 மணி செத்து தாயினுடைய உணர்வுபூர்வமான பாச நிறைந்த பாடலை பாடிய என் அன்பு தம்பி TR மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய மாணவன், கிராமிய கச்சேரியில் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாணவன் மூக்காய் சத்திவேல் சார்பாக அம்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்துகிறார். வாழ்த்துக்கள் மணிகண்டா. கொடுத்த சத்திவேலுக்கும் வாழ்த்துக்கள் தம்பி. நன்றியா. என்ன போயிட்டு அதே ஆள் வந்துட்டிய? இந்த சட்டையை பார்த்தாலே பயந்து கிடக்கு ப்ரோ. ரொம்ப ஒழிக்குத. மெதுவாக செய்வேன். ஹலோ, வடக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் SVR ஸ்டாலின் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது தெற்கு பிச்சைத்தான்பட்டி மலையப்ப நகர் ஊர் பொதுமக்களாலும் இளைஞர்களாலும் பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்ததாக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் அரங்கநாயகம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. மருதங்க சக்கரவர்த்தி மரமத்துவான் இல்லை வாச்சது மாதிரி தப்பு நத்திந்து தூக்கத்திலே அப்படித்தான் கேட்குது. உன் நடதான் கேட்குது. கண்டுக்கறது என்னத்த மருதங்க சக்கரவர்த்தி மரமத்துவான் கோடையடி குமரன் அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார். செல்வம் ஒரு தாயா ஒரு 12 ஒட்டுன்னு போகாத நொட்டு. உண்மையிலே கலைக்கு திறமைக்கு வயது ஒரு காரணமே கிடையாது. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் சிறுவர்கள் மிருதங்க வச்சாலும் கோயில்பட்டி செல்வம்னா எல்லாத்துக்கும் தெரியும். வாழ்த்துக்கள். இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வேணேன். வெத்தலையை குறை 3 கிலோ 4 கிலோ என்னமோ சண்டை கடாக்கி அகத்தி கொலை கட்டி சனமும் தண்ணி வைப்பேன் பாரு. அவன்
வேற மஞ்சூட்டு மாடு வளர்க்குறேன்னு இருந்தா அண்ணே இந்த வாட்டர் வானே சொல்றேன். அப்பதான் வர்றேன் ஏன் நகல முடியாம அண்ணே இந்த வாட்டர் கிடைக்கதைய சொல்லேன். நீ வாட்டர் கேனில் துப்பாத அடுத்தல அண்டா வத்திட்டு வந்து துப்பிட்டு நிறைய பேர் சருப்பத்தனை மோந்து குடிச்சிட்டு துப்பிட்டு போட்டு எதில் விட்டு வாயில. நன்றி வேற எதுவும் விடக்கூடாது. சுடு தண்ணியே கொஞ்சம் திப்பிலையும் சேர்த்துக்கங்க. நீ அங்கே வாவே உன்னை புழக்கிறண்டா. பலவாத்திய மன்னன் எங்கள் அண்ணன் மூத்தவன், எங்கள் அண்ணன் கண்ணன். உண்மையிலேயே திறமையான ஒரு ஆள்ரவுண்டு சக்கரவர்த்தி. எங்கள் அண்ணனுடைய குடும்ப கஷ்டமெல்லாம் நீங்கி உனக்கு நான் உதவி செய்வேன். உன் மனைவி பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன், காப்பாற்றி விடுறேன். உண்மையிலே என்ன நண்பா, அவள் மனைவிக்கு வந்து கேன்சர். அதுக்காக சொன்னேன். அதுக்கு தான் நான் சீரியஸாக பேசினாலும் சிரிப்பிய உங்கள் எல்லாத்தையும் சுட்டு விடணும் சூத்துலையே. எதில் எதை சிரிக்கணும் தெரியாதா? கவலைப்படாத, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக எம்கேஆர் இருக்கேன், காப்பாற்றுவேன். கண் கலங்காத, நான் பார்த்துக்கிறேன். என் அன்பு அண்ணன், ஏன்னா சொல்லக்கூடாது இதெல்லாம், அது அப்படி எனக்கு ஒரு 20 வருஷமாக ஒரு நண்பன் கண்ணனே. அவருடைய தொலைபேசி நம்பர் கிடைக்கல, அதுவும் எனக்கு கூப்பிட்டுருக்கு. நான் எனக்கு ஒரு நாளைக்கு நிறையா ஃபோன் வருதாண்ணே. அந்த ஃபோன்ல என்னை சித்திரப்படுத்தினேன். லேடிஸ் நினச்சி என் நம்பருக்கு பண்ணுறேன். நான் தூக்கத்தில் ஹலோ அப்படின்னு ஆம்பளையா அப்படின்னு வச்சுருவேன். இன்னும் சின்ன பையன்லாம் ஃபோன் அடிச்சு ஒரு சின்ன ஜோக்கு சொல்லுனேன், சிரிக்க வைன்றேன். நான் கம்பு கூட்டில் போய் கிச்சு கட்ட முடியாது, கம்பு அவள் நிலை இல்லை. அப்போல்லாம் கஷ்டப்பட மாட்டேன். ஓசில் இருந்தாங்கலை மாத்திரையை போட்டுக்க. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது காரைக்குடி மண்ணின் மைந்தன் எம் கண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். சூப்பர்யா. இவ்வளவு நேரம் மோர்சிங்க யாருமே வாசிக்க முடியாது. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்க எல்லோருக்கும் நன்றி.
இல்லை இல்லை, நீ பேர் சொன்னோடனே ரப்பு ரப்புன்னு அடிச்சிருந்தா கூட எல்லாத்துக்கும் மண்டை வலிக்கும். தூக்கத்தில் ஓட்டு போய் அடிச்சுட்டு இருக்காங்க. நீ வாசிக்க இது யாருமே லேசா வாசிக்க முடியாது. மோர்சிங் வாசிக்கிறது கஷ்டம் என்று கிராமிய கச்சேரியில் உள்ள உறவுக்கெல்லாம் தெரியும். வாழ்த்துக்க. நீ என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏதாவது லேசா சுரண்டி விட்டு போ. பெருங்கொண்ட ஒரு பூஜாரி, புதுக்கோட்டையாருகாமல் உள்ள பூவரசகுடி, அங்கே இருக்க கருப்பேன் காளியாத்தா மாரியாத்தா சப்பானி முனியாண்டி எல்லாத்துக்கும் வருதான் பூஜாரி. பூஜாரின்னா சுத்தபத்தமாக இருக்கணும், ஜைவந்தம் சாப்பிடணும், ஒரு கறி இல்லாமல் தொண்டையில் சோறு இறங்காது. நீ பூஜை பண்ணுறியா இங்கே கறிக்கடை ஓடுறியான்னு தெரியலையே. ஆனால் முனியனுக்கோ ஐயனாருக்கோ எல்லா கருப்பனுக்கோ கவுச்சு தாண்டா முக்கியம். நீதாயா பூஜாரி, உன்னே தாண்டா மணியாட்ட சொல்லணும். வா பெரிய பூ இங்கே வா. செய்திகள் இருந்தா கூட என்ன சொல்லுங்கன்ற இங்க நில்லு. புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த சண்முக அவர்கள் சீன் தாளம். உள்ள உள்ள வையா, ஒரு ஐடியா. பாக்கெட் உள்ள வையா, உனக்கு தான் தரேன் 70 ரூபா. இங்கிட்டா இங்கிட்டா. நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் போடணும். பயப்படக்கூடாது, நல்ல பாட்டு தான். பாலர காதா ஓயே பழமேர காதா பாபா அந்த பாட்டு பழனி மலைய சுதா ஓடு முண்டா பழமா. பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன். அப்புறம் எலுமிச்சை மரத்தை உருட்டி விட்டு முடிவுலாம் ஊத்து விட்டு போயிருந்தேன். வேலோரோ உட்காந்து பேசுவோமா? போடு பாலர கோதா. இன்னும் பாட்டே தொடலாம். நீ போற ஒரு அண்டா மாடு சுத்து மாடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சாமி அலப்புமா வேணாமா? சாமி அலப்புமா? என் தாயை உத்தரவு கொடுத்துருச்சு. எக்கோ வச்சு ஏத்து. ஹலோ ஹலோ ஹலோ. ஆறுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி. உண்மையிலே அருமையான பொம்பளை பிள்ளை. உண்மையிலேயே பொம்பளை 6 பொங்காலின்னா அவன் புரிச்சுட்டு போய் கேளு. நமக்கு ஒத்திக்கி விட்டுருக்கேன் 3500 ரூபாய்க்கு. காலையில் உழுதுட்டு கொண்டு போய் கலப்பையை கொடுத்துருவேன், அலசி வச்சிருவேன். அருமையான பொம்பளை. உண்மையிலே சிமெண்ட் மூடையெல்லாம் அவ்வளோதான், 1.5 கிலோ 2 கிலோ தான். நல்லா செவரொட்டி நல்லா இருக்கும். சுட்டுதீங்களா? நீ செவரொட்டியை பார்த்துடாத, ஓ மண்டே செவரொட்டி மாதிரி. ஹாலிவுட் ஹாலிவுட் படம் நிறையா பார்க்கும். ஹாலிவுட் அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி. நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டாச்சி வந்தாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, தோச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, இல்ல வளர்ச்சி பார்ப்போமா. எம்மா 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 போதும் போதும். நீ என்ன பாடினாலும் என்ன பண்ண போற? அந்த டோல் கட்டு கம்பியை விட்டுக்கிட்டு வர முடியாது. வந்தேன்னா கம்பியை வச்சு உன் கண்ணாடியை உடச்சு விட்டுருவேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு செட் பண்ணி விடுனே. இதை வலிச்சு விட்டு இதை ட்ரை பண்ணுறியா? வேணாம், நல்லா இருக்காது. ஒத்து. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டை மண்ணுக்கு வருகை தருகிறோம். எப்படியாவது இந்த மக்களை ஏதாவது செய்து சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக காரியாவட்டிலிருந்து என்னுடைய வாகனத்தில் ஏறிய அந்த ப்ரோ தொடர்ந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் கவரை கையில் வைத்து கொண்டு வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மன்னன், என்னுடைய அண்ணன் ஏ மருதமணி அவர்கள் 10 நிமிஷத்துல பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து இசை கச்சேரி, தெம்மாங்கு போன்ற அத்தனை நிகழ்ச்சிக்கும் சிறந்த முறையிலே ஆடி அமைத்து விட்டு நான் நாடக கலையில் நான் அமைப்பேன் என்று சொல்லி தெளிவாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ஸ்ரீ கண்டநாயகி ஆடியோஸ் புதுகை என் அன்பு உறவுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
உள்ள இளைஞர்கள், அன்பு தம்பி கிராமிய பாடகர், இந்த மண்ணின் மைந்தன் சண்முகம் அவர்கள் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வமுடைந்த ஒரு வீர தமிழன் என் தம்பி சண்முகம் அவர்கள், மூக்காய் சத்திவேல், கருணாகரன் தானடா, கர்மபிரபா மற்றும் உறவுகள் நிறைய பேர் இங்கே மாலை அணிவித்தார்கள். இந்த மாலை அணிவித்த உறவுகள் படிப்பே மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆயுதம் என்று இளைஞர்களை வழிநடத்தி சென்று நம்மளை விட்டு பிரிந்த தீபக் பாண்டியன், அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் அன்பு தம்பிகள் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளே, நாடகத்தை காண வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். தெற்கு பிச்சத்தான்பட்டி மலையப்ப நகர் ஊர் பொதுமக்கள், முன்னாள் இளைஞர்கள், முன்னாள் அம்பாள் பிரதர்ஸ் கபடி குழு, அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதரை மட்டும் மேடைக்கு ஏன் சொல்றேன்னா, அப்படி ஒரு குருநாதர் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன் வந்திருக்க முடியாது. மறக்க மாட்டேன். எங்கள் வாத்தியார் ஆயில் உள்ளவரை மறக்கக்கூடாது. அவர் தான் மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். அன்றே கணித்து பாடம் எழுதினார். நீ உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பப்புனா வருவடான்னு சொன்னார். அது பழித்து விட்டது. நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலையில் இருப்பீங்க, அது எல்லாமே கஷ்டமான வேலை தான். அதை ரசித்து செய்தால் அது உங்களுக்கு சுலபமான வேலையாக இருக்கும். யார் மூலம் நீங்கள் உயர்ந்தீங்களோ, யார் மூலம் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டீங்களோ, அவங்க உங்களை கெட்ட வாரத்தில் வந்தாலும் சரி, உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. குருநாதர் வாயில் மட்டும் இருக்கவே கூடாது. அவர் எப்படி வேணா இருந்துட்டு போகிறார். அதுக்காக என் குருநாதர் சொல்லி கொடுத்தவர் இந்த அங்கே ஒரு பொம்பளையை வச்சுருக்காரு, வச்சுட்டு போனேன். உனக்கு கப்பலுக்கு இல்லைன்னா வெல்டிங் ஆச்சு கூட செய். இதில் என்ன இருக்குது? டொங்காஸ்லாங்க உனக்கு இந்த ஜென்மத்திலே கிடையாது. லப்பரில் வாங்கி தரேன், சுவஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எதில் விட்டேன்? வாயில. நன்றி. அவர் அந்த டைலாக்ல கரெக்டாக இருப்பார். பவுன்ஸ் ஏற்றிக்கிட்டே இருப்பார். விருதுநகர் மாவட்டம் வீர சொல்ல அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நாம் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் நொச்சிகொல்லம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர். எங்க அப்பா அம்மா வச்ச பேரு எம் கே ராதாகிருஷ்ணன். ஆனா எங்க அண்ணன் தம்பியை பூரா வச்ச பேரு தான் எம் கே ஆர். எம் கே ஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். யூடியூப் சேனல் அன்பு தம்பி, உங்களை கவலையெல்லாம் போக்குவது நாடக கலையில் உள்ள நடிகராக இருந்தாலும் அதை வீணடிக்காமல் இரவு பூரா கண் விழித்து உலக தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் கொண்டு சென்று உங்க மனக்கவலையும் மன குழப்பத்தையும் போக்கியது யார் என்றால் யூடியூப் சேனல் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து தம்பி பிரியன் புதுக்கோட்டை என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அங்கிட்டு இருக்காலும் மஞ்சள் சட்டைக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உட்காந்து தட்டக்கூடிய ஊதா சட்டைக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பேருதல்ல நான் என்ன பண்றது, போயிட்டு வரவா. மாவீரன் யூடியூப் சேனல் உன் கம்பெனியா கார்த்தி யூடியூப் சேனல் வாழ்த்துக்க. டான்ஸுக்கார கிறுக்கு முண்டை வெளியே வாடி, இளைஞர்கள்லாம் காத்திருக்கிறது கப்பலிங்க தான் அடி. அடி வாடி வாடி வெளியில வாடி பாவடைய கட்டிட்டு ஆடி, அதுக்கு டான்ஸுக்கார கிறுக்கு முண்டை வெளியே வாடி, இளைஞர்கள்லாம் காத்திருப்போம் செவரொட்டி. பாட்டு இருக்குடா, வாசிக்கிற மாதிரி. காட்டுல மேட்டுல நடக்கலடி, மலையப்ப நகரில் நடக்குதடி. அடி வாடி வாடி
பிள்ளை கொஞ்சம் வெளிய வாடி இங்க இளைஞர்கள் காத்திருக்கிறது உனக்குத்தாண்டி சடி வாடி வாடி வேமா வாடி 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 வேமா வாடி விடிகிற வரைக்கும் நான் வாயை திறக்கான்னு உன்னை சொல்லிக்கிறேன் பல முறை. உன்னோட பேசுறதுக்கு நான் ஏதாவது வழி பண்றேன் விடியறக்குள்ள. அப்புறம் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு தான் மன மகிழ்ச்சியா இருக்குது. அப்புறம் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே. ஓ கண்ணா நீயும் நானுமா நல்லா இருக்கியாப்பா? ஓ கண்ணா. அப்புறம் சமூகத்தானே நல்லா இருக்கியானே? சரி சரி ஆமா. அப்புறம் அண்ணே ஒளிபரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? சிரிச்சாத்தான் என்ன இல்லை உங்களுக்கு எனக்கு இது குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? சிரினே கலகலன்னு சிரினே. உன் முடி விட்டுக்கு நான் அடிமை. என்ன ஒரு ஸ்டைல் சூப்பரா இருக்கு. ரசிகர் நீங்களே அப்படி நல்லா இருக்கீங்களா? ஏன் எல்லாம் சொன்ன மாதிரியே ஒன்று சொன்ன மாதிரியே உட்காந்துருக்கீங்களா? ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க? சவுண்டு பத்தலையா? பொட்டல்னே கொஞ்சம் பனி நேரம் அப்படித்தான் இருக்கத்தான் செய்யும். யூடியூப் 4 அண்ணங்களுக்கும் நன்றி. எந்தெந்த ஊர் என்னங்கிறது தெரியல. அனைத்து ரசிக பெருமக்களும் நன்றி. அப்புறம் இங்கிட்ட நின்று இருக்க அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. நீங்க நிக்க எனக்கு வலிக்குது காலு கையும் அங்கே நின்று எனக்கு வலி எடுத்துச்சுப்பா. வந்தமா போட்டமா போட மாட்டேங்கட்டும். நமது பணியோடு தொடருமே. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலோ தோப்பு தாண்டா நாயேரி இன்னைக்கு மிருதக்கார மட்டும் ஒரு தடவை குழுக்கட்டுமா? பலத்தை நாடு பறிக்கட்டும். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலோ தோப்பு தான். அடிச்சுக்காம ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலோ தோப்பு தாண்டா. ஏறி தாண்டா மாமா இழந்த போலோ தோப்பு தாண்டா. ஏறி நல்லாடா உளுப்பட்டுமா மாமா பலத்தை நல்லா பறிக்கட்டுமா? ஏறி நல்லாடா உளுப்பட்டுமா மாமா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலோ தோப்பு தாண்டா. என்ன தேய்ச்சி தலைமுழுகி ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி பிஞ்சிலேடா வாடிடுவோம் மாமா பிரியமான குடலையே பிஞ்சிலேடா வாடிடுவோம் மாமா பிரியமான ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலோ தோப்பு தாண்டா. சன்னலா திறந்து வச்சு மாமா சன்னலா விரிச்சா தாருடே. சன்னலத்தான் திறந்து வச்சு மாமா சமக்காலத்தை திறந்து வச்சு சன்னலா திறந்து வச்சு மாமா சன்னலா விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ஊ திருத்தவே முடியாது. ஓ வாயை விடியறக்குள்ள நான் சரி பண்ணிடுறேன். நல்ல பாம்பு ரூபங்கண்டு மாமா சாமத்தில நான் வருவேன். நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சாமத்தில நான் வருவேன். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலோ தோப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த தோப்பு தாண்டா. சாப்பிடு. உட்கார்ந்து இருக்க முடியல. சைஸா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். பாத்தியா? சின்னதா இருக்குதா? இதுக்கு உட்கார்ந்து வாசிக்கிட்டு டேபிள்ல. என்ன பண்றது? இடம் பெருசா இருக்குது. பால அள்ளி தெளிச்சு விழுந்துற போட்டுக்கிற டேபிள் சின்னதா இருக்குது. பக்கமேல உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பக்கமேளத்துக்கும் எனக்கு இன்னைக்கு முதல் இரவு. ஆமா இன்னைக்கு தானே சந்திக்கிறோம். அதனால 2025 இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் சந்திக்கிறோம். ஆமாக்கா ஆமாக்கா. ஆமா ஒளிபரிக்கு சூப்பர்ண்ணே. ஓ கைய வச்சு சும்மா இரு. எங்க வச்சு தொலை இருக்க முடியுது? ஹலோ பண்ணவனன்னு இருக்க முடியாது. பண்ண அந்த நேரம் ஆயிட்டா பரபரன்னு தெரியுதுப்பா. ஒளிபரிக்கு உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. அண்ணே கேட்டா கோச்சுக்க மாட்டீங்கள? கல்யாணம் ஆயிடுச்சா? நீ என்ன வேமா மண்டியாடுறிய? என்ன ஒரு தடவை கூட எங்கிட்டுமே உன் மீசையை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன். அக்கா ஒளிபரிக்கு உண்மையிலுமே சூப்பர். அடுத்த மாதம் எனக்கு ஆல்ரவுண்டுக்காருக்கு கல்யாணம். நீங்கள் தான் வந்து போடணும்.
என்னத்தை போடணும்? இல்ல வீட்ல லைட்ட சரி சரி. உன்னால தான் வாயே திறக்க முடியல. அப்புறம் என்னது? அவரை போட விட்டு இப்படி நாங்கி வருது. நீ படுத்து தூங்கிரன்ற 5 தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துறேன். ரசிகர்கள் நானே இப்படித்தான் இருக்க வேண்டும். விடுதலை ரொம்ப பொறுமையோடு இந்த வள்ளிதமிழ் நடத்தி கண்டிகளிக்கும் அனைத்து நாடக கலை ரசிகர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அன்னை வினயமூர்த்தினா நிறைய பேர் வந்திருக்காங்க. அனைத்து நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். பூங்குயிலே பூங்குயிலே நயத்தேன நாளாக காத்திருந்தேன். அர்ஜுனா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா காத்திருந்து. பூங்குயிலே பூங்குயிலே நயத்தேன நாளாக காத்திருந்தேன். நாளண்ட கண்ணி பொண்ணு இங்க வராத ரோசா. நாளண்ட கண்ணி பொண்ணு இங்க பூங்குயிலே. இப்பவே உனக்கு இந்த ஒழுகுது. என்னக்கா உழுவுது? என்ன உழுவுது? மனசு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு தம்பி. ஏக்கா இப்பவே இந்த அடிக்கே இப்படி ஒழுகுதே. என்ன ரொம்ப ஒழுகிருச்சானே? எனக்கே ஒரு ஆமா நான் தானே ஃப்ரெண்ட்லிட்டி பச்சை ஏவி மச்சரி யாருடா நீரா வரலிட்ட காரணமா ஏவி மச்சரி யாருடா நீரா பூங்குயிலே பிகி பிகி பிங்கு நக்கடி 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 இது ராத்திரி நேரம் ஒரு வாரமா தூக்கத்தை காணோம். இது என்னங்க சொல்லுங்க அது என்னங்க சைசா தள்ளிங்க அது ராத்திரி இது ராத்திரி நேரம் செய்யும் தொழிலே தெய்வம். ஆமா அப்படித்தான். என்னப்பா என்ன கல்யாணம் அக்கா என்ன எப்போது இப்படிதான் எல்லாம் அப்படித்தான் செயல் இழந்து போய் தெரியுது எல்லாம். வெளியில சொல்லி தொலையாத. எக்கோ சின்ன நல்லா கம்முனி ஏத்துனேன். நம்ம பாட்டுக்கு மட்டும் ஏத்துற பெட்டிக்காருக்கு நீ எந்த அளவுக்கு பண்ணணுமா பண்ணிக்க. மச்சா மச்சா ஏ ஆசை மச்சா எப்ப தவறுவீங்க உள்ளோ எகிரி அந்த ஒரு நொடிக்காக புதுக்கோட்டை அணித்த உசுரவாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சா நாளைக்கு செலவு மேலதானே சவச்சேனே நாளைக்கு செலவு மேலதானே சவச்சேன் நான் பட்டு வரவுக்காகதான் நான் பிடித்து காத்திருந்தி வரவுக்காகதான் தவறுவீங்க அந்த ஒரு நொடிக்காக எப்ப தவறுவீங்க அந்த ஒரு நொடிக்காக ஏ மச்சா 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 அப்புறம் கண்ணானே நீங்க 4 பேரும் ஏன் தங்கங்கள போய் நின்னுகிட்டே இருக்கீங்க? பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் குப்புன்னு தள்ளி இருக்குல்ல கப்புன்னு எடுங்க. ஓ கண்ணானே வரவா சரி விடு விடு எனக்கே அப்படித்தான் ஏதோ கேட்டுக்கிட்டா வர சைஸா வந்துட்டு போ. ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்ச
மச்சான் என்ன புள்ள ஏ செவத்த ஏ மச்சான் சொல்லு புள்ள ஏ செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள ஏ செவத்த மச்சான் ஏ செவத்த மச்சான் சொல்லு புள்ள மனப்பாற அனிதா யாரு மச்சான் அப்படியா அங்க மனப்பாற அனிதா யாரு மச்சான் கண்ணானே நானே கண்ணானே நானே ஹாலிவுட் அனிதா யாருங்க அண்ணே ஹாலிவுட் அனிதா யாருங்க அண்ணே ஏ என்ன புள்ள செவத்த சொல்லு புள்ள நான் இன்னைக்கு எவ்வளவு குறைச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் நீ சிரிக்கிற கக்க நாலு யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு நான் ரொம்ப கண்ணியமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓ உச்சரிப்பு சரியா உச்சரிக்கணும் எங்க மறுபடியும் பாடு நீ சொல்லி கொடுத்த அக்கா, நீ நாக்கு பாடுக்கா தம்பி எடுத்து ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ளே செவத்த உங்கள்ட்ட நான் ஆடி வர்றேன் பாரியா பாட்டுக்கெல்லாம் இந்த நாங்க ரெண்டு சூத்து ஒட்டி இருக்குது பா ரெண்டு சூத்து ஒட்டி அப்பா பாத்திருக்கியா அப்படியே சாத்திருக்கியா யாருப்பா சூத்து ஒட்டி அண்ணன் எம்கேஆர் லலா, லலா,